வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாங்கள் இதை பற்றி கேட்க போகிறோம்னு சொன்னால், அமெரிக்காவுக்கு 2வது தடவையாக ஜனாதிபதியாக வந்திருக்கிற ட்ரம்ப் அவர்கள் சில முடிவுகளை எடுத்திருக்கிறார். அது என்னென்ன விஷயங்களே அந்த முடிவுகள் எடுத்திருக்கிறார். உண்மையாகவே அந்த விடயங்கள் அமெரிக்காவினுடைய நன்மைக்காகத்தான் எடுக்கப்பட்டதா அல்லது வேறு காரணங்களுக்காக எடுக்கப்பட்டிருக்கா என்பது தொடர்பாக தான் இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ரைட், முதலாவதாக என்ன விஷயம்னு சொன்னால், ட்ரம்ப் அவர்கள் WHO எங்களுக்கு தெரியும் உலக சுகாதார மையத்திலிருந்து அமெரிக்காவை வெளியேற்றுறது. எதற்காகன்னு சொன்னால், இந்த கோவிட் டைமில் அமெரிக்கா கொடுத்த அந்த காசினை நிதியினை பெற்றுக்கொண்டு அதை சரியான முறையில் கையாளையில் சரியான முறையில் அந்த நிதி தொடர்பாக விஷயங்களை செய்யலைன்னு சொல்லி WHO அமெரிக்கா விலக்குறார். அதாவது WHO USA டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விலக்குறார். WHO விலக்குறது இதுக்கு பின்னால் என்ன ரீசன் இருக்குன்னு சொல்லி பழங்கல. ரைட், அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், பனாமா கால்வாய் சீன கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அந்த பனாமா கால்வாயின் உரிமையை பனாமாவிடம் தான் அமெரிக்கா ஒப்படைத்ததாகவும் அந்த பனாமா கால்வாயினை தற்போது சீனாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லி அந்த பனாமா கால்வாயினை திரும்ப அமெரிக்கா பெறப்போகுது. உண்மையாக இது எப்படியான ஒரு விஷயம் என்று சொன்னால், சீனா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இன்டிரெக்டாகவே நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது. இப்போ ரீசெண்டாக டிரெக்டாகவும் பிரச்சனைகள் தொடங்கி இருக்குது. அப்போ இந்த பனாமா கால்வாயினை சீனா தன்னை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதால அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்துக்கு இருந்தாலும் சரி, தேசிய பாதுகாப்புக்காக இருந்தாலும் சரி, ஏதாவது பிரச்சனைகள் வருமென்ற காரணத்தினால பனாமாவிடம் இருந்து பனாமா கால்வாயினை அமெரிக்கா திரும்ப பெறுகின்றது. இது ஓரளவு ரீசனபிளான விஷயம்தான். ரைட், அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், மெக்சிகோ வளைகுடா இனி அமெரிக்கா வளைகுடா என அழைக்கப்படும். இந்த மெக்சிகோவில் மெக்சிகோ அமெரிக்கா போர்டரில் இப்போ ரீசெண்டாக ட்ரம்ப் அவர்கள் சில விஷயங்களை செஞ்சுருக்கிறார். அதாவது என்னென்னு சொன்னால், மெக்சிகோ போர்டரில் கிட்டத்தட்ட 1500 அமெரிக்க இராணுவ வீரர்களை நிப்பாட்டி வச்சிருக்கிறார். புதிதாக நிப்பாட்டி வச்சிருக்கிறார். எதற்காகன்னு சொன்னால், இந்த மெக்சிகோ போர்டர் 2 நாடு அந்த போர்டரையும் பார்த்தோம்னா தெரியும், ஒரே நிலப்பரப்பில் இடையில ஒரு வேலி ஒன்று இருக்குது. அப்போ அந்த வேலியால் அங்கேருந்து நிறைய பேர் அமெரிக்காவுக்குள்ளே வாரணுமென்று சொல்லியும், இல்லை வேறு நாட்டு மக்கள் வேறு நாட்டு பிரஜைகள் அந்த எல்லையினை பாவிச்சு அமெரிக்காவுக்குள்ளே வாரணுமென்று சொல்லியும், அமெரிக்காவுக்குள்ளே அப்படி வர்றவர்களில் கொஞ்சம் பேர் சில வன்முறைகள்லையும் சில பிழையான விஷயங்களையும் சொன்னால் சட்டத்துக்கு முரணான விஷயங்களையும் ஈடுபடுறாருன்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் குற்றம் சாட்டி அந்த மெக்சிகோ போர்டர்னை பலப்படுத்தும் விதமாக அந்த அமெரிக்காவுக்குள்ள வேறு நாட்டவர்கள் அத்துமீறி நுழைகிறதை தடுக்கிற விதமாக கிட்டத்தட்ட 1500 அமெரிக்க இராணுவ வீரர்களை அந்த எல்லைக்கு புதுசாக அனுப்பி அந்த பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த சுரங்கங்கள் தோன்றுறது சம்பந்தமாக, அதாவது சில சுரங்கங்கள் தோன்றதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் தளர்த்து சுரங்கங்களை தோண்டி உலகமெங்கும் எரிபொருளை ஏற்றுமதி செய்ய போறோம்னு சொல்லியிருக்கணும். உலகத்தில் எல்லா நாட்டுக்கிடையிலையும் சண்டை நடக்கிறதுக்கு பின்னுக்கு இருக்கிற ரீசனே இந்த எரிபொருளான். அமெரிக்காவும் எல்லா நாடுகளோடையும் போட்டி போட்டுக்கொண்டிருக்கிறதுக்கும், எல்லா நாடுகளில் நடக்கிற சண்டையை மானிட்டர் பண்ணுறதுக்கும், அந்த சண்டைக்கு நடுவில் போய் அந்த சண்டையை தீர்த்து வைக்கிறதா இருந்தாலும் சரிதான், இல்லாட்டி அந்த சண்டையை மறைமுகமாக நடத்துவதாக இருந்தாலும் சரிதான், இப்படி நிறைய விஷயங்களில் அமெரிக்கா ஈடுபடுறதுக்கு மெயினான ரீசன் இந்த எரிபொருள் தான். அப்போ அந்த எரிபொருள் உற்பத்தியினை அதிகரித்து உலகமெங்கும் இனிமேல் எரிபொருளை அமெரிக்கா ஏற்றுமதி செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படுகின்றது. நான் சொன்ன ரீசன் தான். மெக்சிகோ எல்லையை பாவிச்சு அமெரிக்காவுக்குள்ள அத்துமீறி வேறு நாட்டவர்கள் வேறு மக்கள் நுழையிறதுனால அதை தடுக்கிற விதமாக அமெரிக்காவுக்குள்ள அந்த அத்துமீறி நுழையிறவர்கள் அமெரிக்காவினுடைய மக்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும் விதமாக அமெரிக்காவின் மக்களின் பாதுகாப்புக்காகவே அச்சுறுத்தலாக ஒரு சில விஷயங்களை சட்டத்துக்கு முரணான ஒரு சில விஷயங்களை செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டு அந்த எல்லையினை மெக்சிகோ எல்லையினை பலப்படுத்துகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சட்டவிரோதமாக நாட்டுக்குள்ள குடியேறுபவர்களை கூண்டோடு வெளியேற்றுவதற்கும் நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கும்
சில விஷயங்களை வந்து எடுத்துக்கிறாங்க, சில உத்தரவுகளை வந்து போட்டிருக்கிறாங்க. அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், அடுத்த விஷயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. என்னென்னு சொன்னால், இந்த பாலினம் தொடர்பாக அமெரிக்காவில் இனிமேல் ஆண் பெண் ஆகிய இரு பாலினங்கள் மட்டுமே வந்து அங்கீகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இராணுவத்தில் மாற்றுப்பாலினத்தவர்களுக்கு வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் இந்த மாற்றுப்பாலின அறுவை சிகிச்சைகளுக்கும் வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு அமெரிக்காவில் சாத்தியமாக இருக்குமென்னு சொல்ல தெரியல. என்னன்னு சொன்னால், இப்போ உலக நாடுகளிலே வந்து மாற்றுப்பாலினத்தவர்கள் வந்து நிறைய அவர்களுடைய உரிமைகள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்டு வருகின்றது. அப்போ அமெரிக்காவில் இந்த மாற்றுப்பாலினத்தவர்களுக்கு இராணுவத்தில் இணைகிறதுக்கு தடை விதிக்கிறதா இருந்தாலும் சரிதான், அல்லது மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு தடை விதிப்பதாக இருந்தாலும் சரிதான், அல்லது ஆண் பெண் இரு பாலினங்கள் மட்டுமே அமெரிக்காவில் அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிற இந்த விடயமாக இருந்தாலும் சரிதான், அங்கே இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகணும்னு சொல்லி தெரியலை. என்னன்னு சொன்னால், அப்படி மாற்று பாலினத்தவர்களுக்கு அந்த உரிமைகள் மறுக்கப்படுற இடத்துல வந்து அங்கே இருக்கிற அந்த மாற்றுப்பாலின நபர்கள் மக்கள் வந்து அதுக்கு எதிராக சில போராட்டங்கள் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அமெரிக்கா இதை என்னென்று கையாள போகிறாங்கன்னு சொல்லி தெரியலை. ரைட், அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ இவ்வளோ விஷயங்களும் வந்து ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக வந்த பிற்பாடு நிறைவேற்றி இருக்கிற விஷயங்கள், அதாவது இவ்வளோ விஷயங்களும் வந்து அவர் செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்கு. அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், திரும்பவும் லாஸ் ஏஞ்சல்ஸ் பற்றி எரிய தொடங்கியிருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு காட்டு தீயினால் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த நகரமே ஒட்டுமொத்தமாக வந்து அழிஞ்சுது, ஒட்டுமொத்தமாக வந்து நெருப்புக்குள்ளே போயிட்டுது. அந்த நகரத்தில் அவ்வளோ பெரிய ஒரு பொருட்சேதமும் உயிர் சேதங்களும் வந்து ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட அந்த நகரத்தில் திரும்பவும் மீண்டும் இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னம் மீண்டும் காட்டுத்தீ வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதனால் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த பகுதியிலேருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த தீயினை அணைப்பதற்குரிய வேலையில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த தீ வந்து பரவுற வேகம் வந்து அதிகமாக இருக்குது. என்னன்னு சொன்னால், அங்கே வீசுகிற காற்றின் வேகம் அதிகமாக இருக்கிறதால அந்த தீ வந்து வேகமாக பரவிக்கின்றிருக்குது. காற்று வேகமாக இருந்தால் இந்த ஹெலிகாப்டர் பிளேனில் வந்து இந்த தீயினை அணைப்பது கூட அவர்களுக்கு கஷ்டமாகவே இருக்கும். ரைட், இப்படி ஏற்கனவே தீயினால் எரிஞ்சு சாம்பலாக போன அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் திரும்பவும் இன்னொரு காட்டு தீயினை வந்து சந்திச்சிருக்கிறது வந்து அங்கே இருக்கிற அந்த மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயமாகும். என்று சொன்னால், ஏற்கனவே பெரிய அளவிலாக பொருட்சேதமும் உயிர் சேதம் அடைஞ்சிருக்கிற அந்த பகுதியில் மீண்டும் ஒரு காட்டுத்தீ வந்து மீண்டும் உயிர் சேதங்கள் பொருட்சேதங்கள் ஏற்படுறதால அங்கே வந்து பெரிய ஒரு கஷ்டத்தை அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து எதிர்கொள்ள போகிறாங்க. ரைட், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் தான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைச்சிருந்தேன் நான். ட்ரம்ப் அவர்கள் இந்த ஜனாதிபதியாக வந்த பிற்பாடு இந்த முடிவு செஞ்சிருக்கிற இந்த விஷயங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.